Good evening to all. இந்த அருமையான கிட்டி ப்ரீ ஸ்கூல் 10th annual day celebration-க்கு என்னை அழைத்ததற்கு முதலாக கிட்டி ப்ரீ ஸ்கூல் நாங்கள் சொல்லணும்னா CEO அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய ஜெகநாதன் அவர்களுக்கும் பிரின்சிபால் சிவா ஜெகநாதன் அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் டீம் லீடர், அதாவது சார் சொன்னாங்க இல்லையா, 2 பேர் அழகாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவன் எங்களுடைய டீம் லீடர் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய நண்பர் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் திரு கல்வாரி என் தியாகராஜன் அவர்களுக்கும் மற்றும் கார்டன் கிரேவ்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் CEO ஜெய்சிங் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து டிக்னிட்டரி அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பேரண்ட்ஸ் இந்த ஆனுவல் டேக்கு வந்தாலே குழந்தைகளை பர்ஃபார்மன்ஸ் கேட்கலாம் பார்க்க தான் வருவாங்க, தவிர நாங்கள் கெஸ்ட் என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்காது. பட் அதை என்ன எங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃபெலிசிட்டேஷன், வாழ்த்துறை தான் முதல்ல கொடுப்பாங்க. சீஃப் கெஸ்ட்டாக பண்ணால் லாஸ்ட் கொடுப்பாங்க. பட் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா எங்களை லாஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ இந்த சார் சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ், அந்த ப்ரொஃபஸர்னால என்ன ஆச்சு அப்படின்னா எங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிருப்போம். நாங்கள் வந்து பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. எங்களுக்காக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூலில் பேசுவோம், அது தள்ளி பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக தான் கிடையாது. ஆனால் எல்லாமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர் பண்ணியாச்சுன்னா அங்கேருந்து நானும் சொல்லிட்டு சார் என்ன பேசுறது, நான் எடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் சில பாயிண்ட்ஸுகள் உங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். எனக்கு எல்லாரும் உங்க எல்லாருக்கும் என்ன தெரியும், எங்க ஸ்கூலுக்கு வந்து பேஸ்போர்ட்ஸ் டே. ஸோ அதனால உங்களுக்கு தெரிந்த முதல் தான் வெரி சிம்பிள். எந்த ஒரு கல்வி நிறுவனமும் சர்வீஸ் நிறுவனம் தான், அதாவது ஒரு ப்ராஃபிட்டுக்காக ரன் பண்ற ஆர்கனைசேஷன் கிடையாது. இப்போ நீங்க பெரிய ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் பார்க்க முடியுமா? முடியாது. கரஸ்பாண்டன்ட் உங்க கூட பேசுவாரா, உங்க குழந்தை டெவலப்மெண்ட் கேட்பாரா? அதெல்லாம் அவருக்கு தெரியாது. நீங்க யாருமே தெரியாது, நீங்க பார்க்கவே முடியாது. ஸோ அந்த கான்செப்டை நாங்கள் உடைச்சி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு புதிய கான்செப்டை உருவாக்குறோம். அது என்ன அப்படின்னா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ன மீனிங் அப்படின்னா முதல் எம்ப்ளாய் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஒரு நிறுவனத்திற்கு அவர் தான் முதல் எம்ப்ளாய். அவர் ஓனர்னு சொல்லி நம்ம மேல சொல்லிக்கலாம். அதற்கு என்பது சிறந்த எடுக்காது நம்ம ஜெகநாதன். ஏன் அப்படின்னா நார்மலா ஓனர்ஸ் இருந்தா பாஸ், அதான் அட்டிட்யூட். அப்படின்னா பாத்தீங்களா, எனக்கு அவரு எந்த பர்ஃபெக்டா இருக்கணும் நினைக்கிறாரு. எதுக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, எந்த விஷயத்திலுமே முன்னின்று ஒரு குழந்தைக்கு இது தேவை அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கிறது மேல அவர் நிற்பாருங்க. ஒரு ஸ்டாஃபுக்கு இது ஹெல்ப் வேணும் அப்படின்னு அவர் அங்க நிற்பார். அந்த விதத்துல முதல் எம்ப்ளாயாக ஒரு ரோல் மாடலாக இந்த நிறுவனத்துக்கு மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் இருக்கிறார். அவர்களை நான் வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன். அதுவும் 10வது ஆண்டு விழாவில் வாழ்த்துவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கைத்தட்டு அதற்கான உதாரணம் கண்டிப்பா. இரண்டாவது, அவரை மட்டும் சொன்னாங்க பிரின்சிபால், அவங்களும் அதே தான். அவங்களும் இறங்கி வேலை செய்வாங்க. நார்மலா பிரின்சிபால் எனக்கு தெரியும், நான் எல்லாரையும் குறை சொன்னதில்லை, ஜஸ்ட் இருந்தாலும் ஒரு சில நார்மலா சேர வெட்டி எழுப்ப மாட்டாங்க. பிரின்சிபாலுக்கு என்ன வேணுமோ பெல் அடிச்சா வந்துடும். அது எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. ஆனா உங்களோட பிரின்சிபால் எங்க இருப்பாங்க, குழந்தை சாப்பிடுனா அந்த குழந்தை சாப்பிடுச்சா அதை பார்த்துட்டு, அவங்களுக்கு சாப்பிடல பாருங்க, ஊட்டி கொடுங்க. அந்த விதத்துல உங்க குழந்தைய நீங்க வீட்டுல இருந்து விட்டாச்சுன்னா பாக்கி எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. அதாவது நீங்க யார் நம்பி விடுறீங்க அப்படின்னா மிஸ்டர் ஜெகநாதையும் மிஸ்டர் சிவா ஜெகநாதையும் நம்பிதான் நீங்க குழந்தை விடுறீங்க. ஸோ அதற்கு அவங்கள நம்பினா அவங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையுடையவர்களா இருந்திருக்கிறாங்க. அதற்கு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துறையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன நம்ம எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு நினைக்கிறேன். ஸோ we cannot talk அரசியல். நாங்கள் அரசியல் நார்மலா ஸ்கூல்ல பேசுறது இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. ஒரு 3 குழந்தைகள் வேற ஊர்ல இருந்து ஒரு ஸ்கூலுக்கு படிக்க வராங்க. எல்லாருமே ஒரு அப்பா எடுத்து ஒரு 6ஆம் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம், 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. கடவுள் நம்பிக்கையோட அந்த குழந்தைய அனுப்பிக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீம் குழந்தை
தொப்பி வைத்து அதற்கான உடைகளை அணிந்து அந்த குழந்தையும் ஸ்கூலுக்கு வருது. இன்னொரு குழந்தை இந்து, அவன் அதே மாதிரி கையில கட்டி அவங்க உத்ராட்ச கொட்டைகள் எல்லாம் போட்டு அந்த குழந்தை 3 குழந்தைகள் வருது. இது இப்ப நடந்த விஷயம் இல்ல, பல வருஷங்களுக்கு முன்ன நடந்த ஒரு கதை. அப்ப 3 குழந்தைகளும் உள்ள வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா 3 பேருக்குமே யூனிஃபார்ம்ல கான்செப்ட் கிடையாது. ஒரு குழந்தை கிறிஸ்டியனிட்ட ஃபாலோ பண்ணுது, இன்னொரு வந்து ஹிந்துவை ஃபாலோ பண்ணுது, இன்னொரு முஸ்லிம்ஸ் ஃபாலோ பண்ணுது. அப்போ ஹிஸ்டரி ஸ்டார் வந்து பாடம் எடுக்கிறாரு. பாடம் எடுக்கிற நேரத்துல அங்க உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஹிஸ்டரி புக்ஸ்ல எல்லா ரிலீஜியஸை பத்தி பாடம் எடுக்கிறாங்க. பாடம் எடுக்கிற நேரத்துல அவங்க மேம் வந்து பாடம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு பிரேக் டைம். அப்ப மாறி மாறி டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்க, எந்த மதம் பெரிய மதம்? ஒரு குழந்தை இந்து குழந்தை சொல்லுது இல்ல ஹிந்து தான் பெருசு, முஸ்லீம் குழந்தை சொல்லுது முஸ்லீம் குழந்தை தான் பெருசு, ஹிந்து கிறிஸ்டின் சொல்லுது. அப்ப பல பேர் எல்லாருமே அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஆனா யாரும் பேசல. அந்த சீன் அப்படியே விட்டுருலாம். இந்த 3 குழந்தைகளுமே அழகாக படிக்கிற குழந்தைகள், ஸ்கூலில் நல்ல மார்க் வாங்குற குழந்தைகள், ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ற குழந்தைகள். 4வது ஒரு பையன் சொன்னேன் இல்லையா, வெளிநாட்டுல இருந்து வந்த பையன், அந்த பையன் கொஞ்சம் சண்டியான குழந்தை. அவன் வந்து ஒழுங்கா படிக்க மாட்டான், ஆனா அவன் கரெக்டா ஸ்கூலுக்கு வந்துடுவான். அவன் அதை பர்சனலா ப்ராப்ளம் கிடையாது, படிக்க மாட்டான். அப்போ மேம் என்ன சொல்றாங்கன்னா, சென்டிங் ஃபார் தி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பி விடுறாங்க. அந்த பையன் கவுன்சிலர் மேடம் போய் பார்க்கறான், பார்த்து அவனுடைய பிரச்சனைகளை சொல்றான். எனக்கு டைம் கிடைக்கல, எனக்கு புரியல, ஏதோ சொல்றான். அப்ப அந்த மேம் வந்து ஒரு சொல்றாங்க, அவனுக்கு நம்பிக்கை உருவாக்கணும். எப்படி நம்பிக்கை உருவாக்கணும்? அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அப்ப எந்த மதத்தை சொல்லணும்? அப்ப அவங்க சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை, நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். நீ எந்த ஒரு விஷயத்துக்கு நன்றி உணர்வாக இருக்கிறாயோ அது உன்னை காப்பாற்றும் அப்படின்னு. அவனுக்கு புதுசா இருந்தது, நன்றி உணர்வுனா என்ன அப்படின்னு சொல்லி. நீங்க அவங்க சொன்னாங்க, எப்படி உனக்கு இந்த ட்ரெஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு. இந்த அப்பா வாங்கி கொடுத்தாரு. அது எப்படி வந்துச்சு அது எனக்கு தெரியாது, அவர் வாங்கி கொடுத்தாரு. So you have to be grateful for whatever you are getting. எப்படி உனக்கு அது எத்தனை பேர்னா ஒரு less than 1% of people அவங்க தான் காலையில் எழுப்புறாங்க. நல்ல ஒரு மார்க் எடுக்கனாலும் சரி, நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னேறினாலும் சரி, எந்த ஒரு மனிதன் காலையில் எழுப்பி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுப்பி அவனுக்கான ரிச்சுவல்ஸ் அவன் ஃபாலோ பண்றானோ அவன் தான் தலை சிறந்த மகனாகவும் மக்கள் போற்றக்கூடிய ஒரு மகனாகவும் வாழ முடியும். அந்த ஒரு எஜுகேஷன் தான் விண்மீன் ஐசிஎஸ்சி பள்ளி வந்து மாணவர்களுக்கு எடுத்து சொல்லுது. கம்யூனிகேஷன் you are doing the best. ஸோ இந்த நிகழ்ச்சியில எனக்கு விண்மீன் ஐசிஎஸ்சி பள்ளியை பற்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கிட்பி பிரைஸ் ஸ்கூலுக்கும் அதை தலை சிறந்த பள்ளியாக உருவெடுத்து இன்னும் பல வருடங்கள் தலை சிறந்த பள்ளியாக வளர வேண்டும். இன்று ப்ரீ ஸ்கூலாக இருக்கிற பள்ளி இன்னும் 10 வருடத்தில், அதாவது இன்னைக்கு 2024 2035 வருடத்துக்குள் ஒரு ஐசிஎஸ்சி பள்ளியாக உருவெடுக்க வேண்டும் என்று வாழ்த்து என்னுடைய வாழ்க்கையை